ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து ஷாப்பிங் போகிறோம். பசங்க வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. அவங்க வந்ததும் நாங்கள் வந்து ஷாப்பிங் கிளம்பிடுவோம். சரியா? ஷாப்பிங் போய் திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஆக்சுவலி வீடியோ எடுக்க அலௌடு இருக்கான்னு தெரியலை. முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஆக்சுவலி அலைன் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது துபாய் அபுதாபி வரைக்கும். பட் ஓகே, நம்ம வில்லேஜ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். பட் எங்கள் வில்லேஜுகளவும் இல்லை, பட் கொஞ்சம் பெட்டர் இருக்கும். நீங்கள் பாருங்கள். ஓகே, நாங்கள் இது ஹஸ்பண்டு பசங்க எல்லாருமே தான் போயிட்டுருக்கோம். கிளம்புறதுக்கு காரில் தான் போகிறோம். அவங்க மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. அது பசங்க வந்து ஹர்ஷித் வந்து உங்கள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணுமா நாங்கள் ஷாப்பிங் போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க நிறுத்தி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, நாங்கள் போயிட்டு அங்கே எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இனி வந்து அங்கே போயிட்டு வந்து உங்களுக்கு வந்து எல்லா வீடியோ அப்டேட் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, பை பை. ஓகே, அங்கே ரீச் ஆகியாச்சு. நாங்கள் ஷாப்பில் ரீச் ஆகியாச்சு. ஷாப்பில் வந்து ஃப்ரூட்ஸு, ஹர்ஷித் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துகிறது. ஆப்பிள் இஸ் சேஃப், குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆரஞ்ச், லெமன், டொமேட்டோ எல்லாமே இங்கே இருக்கும். இது ஆலிவ் செக்ஷன். இல்லை, இங்கே வந்து ஊறுகாய் வந்து வினிகரில் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஊறுகாய் வந்து செவன்னு இருக்காது, வெள்ளை கலரில் தான் இருக்கும். வினிகரில் போட்டு வச்சுருப்பாங்க. இது ஆலிவ்ஸு, பக்கத்தில் இருக்கிறது ஆலிவ்ஸு. இது வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க, முழுசாகவும் வச்சுருப்பாங்க, வினிகரில் போட்டு வச்சுருப்பாங்க. சிலவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. அதை போகையும் தனியாக வந்து வச்சுருப்பாங்க. இது பாக்ஸை பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதை போக நமக்கு 100 கிராம் 200 கிராம் சொல்லிட்டு வாங்கலாம். சரி, நான் இடைக்கிடைக்கு வாங்குவேன், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது என்னென்னா, வர்ஷித் வந்து ட்ராலியை இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். வரும்போது தான் ஜூஸ் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ இங்கே ஜூஸை பார்த்தோன்னா ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க வர்ஷித் வந்து அடம் பிடிக்கலை, பட் வாங்கி கொடுத்து நல்லதுன்ட்டு மைண்டில் தான் நினச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கான். என் ஹஸ்பண்டு தான் சின்சியராக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்கள், திங்ஸ் ரேட்டெல்லாம் பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து 1 கிலோ கிடையாது. சிலது வந்து 500 கிராம், சிலது வந்து 300 கிராம். கரம் மசாலா, மிளகாய்த்தூள் எல்லாமே கிடைக்கும். பட் எல்லாமே வந்து கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பாருங்கள், இதெல்லாமே 1/2 கிலோன்னு நினைக்கிறேன். சிலது 1 கிலோ, சிலது 1/2 கிலோ. 1/2 கிலோ பேக்கேஜும் இருக்குது, 1 கிலோ பேக்கேஜும் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எவ்வளவு 1/2 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இது வெஜிடபிள் செக்ஷன். நம்ம ஊர்லேயே இந்த பர்பிள் கலர் கேபேஜ் கிடைக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இது கேபேஜ் ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் இந்த விலை இதுன்னு நினைக்கிறேன். அதுதான் சீப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிலோ வந்து 25, 30 அந்த மாதிரி தான் இருக்குது நிறைய டைம் வந்து நான் பார்க்கும்போது. உருளைக்கிழங்கு வந்து இந்த ஃபுல் கவருமே நம்ம 50 ரூபாய்க்கெல்லாம் வாங்க முடியும். இங்கே கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது. 50, 75 ரூபாய்க்கு அரௌண்ட் 5 kg இருக்கும் அந்த இது வாங்க முடியுது. இப்போ ஹர்ஷித் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, இது எல்லாமே நூடுல்ஸ் செஷன். இது நூடுல்ஸ் வந்து ரொம்ப சாப்பிடக்கூடாது, அதனால் அம்மா வாங்கி கொடுக்கல, நீங்களும் யாரும் ரொம்ப சாப்பிடாதீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆக்சுவலி அவங்க பேசினாங்க. பட்டு என்னென்னா, நான் வந்து பேசினதை வந்து பேசினாங்க. பட் என்னென்னா நிறுத்தி பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் வாய்ஸ் போட்டிருக்கேன். வேணும்னா அவங்க வாய்ஸ்லேயே வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து திரும்ப இனி நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது அவங்க வாய்ஸ்லேயே போடுறேன். மேங்கோ வந்து சீசன் கிடையாதுனால நான் வாங்கலை. என்னோட மேங்கோ சீசன் வரும்போது வாங்கலாம். அது ரொம்ப இனிப்பாக இருக்குமா என்னன்னு தெரியலை. கிரேப்ஸு, அவகேடோ எல்லாமே இங்கே இருக்குது. வேறு வாட்டர் மெலானும் இருக்குது. வாட்டர் மெலான், எல்லோ அண்டு ஸ்வீட் மெலான் எல்லாமே இருக்குது. பாருங்கள், கேஜி கணக்கில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாமே கேஜி கணக்கில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் எல்லாமே இது எல்லாமே கேஜி கணக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட்டு அதர் திங்ஸ், இந்த சீரியல்ஸ் எல்லாமே வந்து 1/2 kg 300 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கிங் ஏற்ற மாதிரி வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, பேக் பண்ணியிருக்காங்க. திருப்பி இந்த பெனானாவை பாருங்கள். இந்த பெனானா நம்ம ஊரில் கிடைக்கிறவங்கள மோரிஸு முன்னாடி கிடைக்கும், மோரிஸ் பழம் அதே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு. வெஜிடபிள், இஞ்சி, பூண்டு எல்லாமே இருக்குது. இதுக்கடையில் இவன் சிப்ஸ் பாக்கெட்டை எடுத்துகிட்டு கையிலேயே கொண்டு திரியிறான். அட்லீஸ்ட் இதுலேயாவது போடலாம் ட்ராலியில், அதுவும் கிடையாது. இதை கையிலே கொண்டுருச்சு. பில்லு வந்து லாஸ்ட்டில் செகண்ட் பில்லாக போட்டிருக்கோம்.
இதையும் பப்ஸ் வேணும்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பப்ஸையும் இதையும் வந்து திருப்பி செகண்ட் பில்லாக போட்டு எடுத்துருக்கோம். இவங்கள கூட்டிகிட்டு போகிறது வந்து ஏதோ ஒரு பெரிய மலையை கூட்டிகிட்டு போகிற மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி கடைக்கு போனாங்கன்னா ஏதோ அவங்க வீட்டில் விளையாடுற மாதிரி, ஏதோ சொந்தக்காரங்க வீட்டில் போயிருந்து விளையாடுற மாதிரி தொட்டு தொட்டு விளையாடுறது, கண்ணாம்பூச்சி விளையாடுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க என் பசங்க. ஆக்சுவலி இது வந்து நாங்கள் எப்போவும் சம்டைம் இப்போ போவோம். ஏன்னா இது புதுசாக ஓப்பன் பண்ண கடை. அதில் போக நாங்கள் வந்து எப்போவும் போகிற கடையிலலாம் வந்து அங்கே எல்லாரையுமே தெரியும். ஏன்னா பசங்களை எல்லாருக்குமே தெரியும். நான் போனாலே கேட்பாங்க, பசங்களை கூட்டிகிட்டு வரலையா, பசங்களை கூட்டிகிட்டு வரலையா. ஏன்னா அங்கே ஃபுல்லுமே அவங்க தொட்டு தொட்டு விளையாடிட்டு இருப்பாங்க, ஃபைட் வச்சுட்டு இருப்பாங்க. அதனால் எல்லோரும் இது பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே பாருங்கள், அடுத்து என்னட்ட ஃபைட் வச்சுட்டு இருக்கான். சிப்ஸ் பாக்கெட்டு ஃபுல்லாக எடுப்பானா, அவனே ஃபுல்லும் சாப்பிடுவானா, யாரும் கொடுக்க மாட்டானா. அது கூட ஜெல்லி வேறு எடுப்பானா. நான் சிப்ஸ் கூட அலோவ் பண்ணுவேன். இந்த ஜெல்லியை பார்த்தாலே எனக்கு அலர்ஜியாக இருக்குது. அது நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு தான் அவங்களுக்கு மூஞ்சி இப்படி போயிட்டுருக்கு. இது வந்து சாஸ். ஆக்சுவலி இது சாஸ் கிடையாது. சாரி, தக்காளியை வந்து அரைச்சி பாட்டிலில் அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம தக்காளி யூஸ் பண்ணுற இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வந்து இருக்காதுல்ல, பாட்டிலில் அடைச்சி வச்சுருக்காங்க. தக்காளி வந்து கட் பண்ணி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க இதை வாங்கி போடுவாங்க. இது எல்லாமே இந்த ரைட் சைடில் இருக்கிற எல்லாமே ஃப்ரூசன் ஐட்டம்ஸ்னால் எல்லாமே இந்த கேஎஃப்சி எல்லாம் வந்து நம்ம சாப்பிடுவோம்ல, அதில் வந்து இல்லாத பொருட்களை வந்து அப்படி பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள ஐட்டங்கள் எல்லாமே இருக்கும். ஃப்ரிட்ஜ் மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே எல்லாமே நம்ம தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுத்து திருப்பி ஜூஸுக்கு இது அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக இந்த ஷாப்பில் கொஞ்சம் பர்ச்சேஸை முடிச்சுட்டு அடுத்த ஷாப் கிளம்பிட்டோம். ஏன்னா இது வந்து இஃப்தார் டைம் சொல்லியனால இந்த டைம் சில ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகும். ஸோ அதனால் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இவங்க பசங்க வேறு இந்த வண்டியில் தள்ளிட்டு போனதால ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கள இறங்க வச்சுட்டு திரும்ப திங்ஸ்லாம் எடுத்து வச்சு நெக்ஸ்ட் ஷாப் போயிட்டோம். இது வந்து ஒரு பெரிய மாஸ்க்கு. ஆல்ரெடி இன்றைக்கி வீடியோ போட்டிருந்தேன், வேறு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் உள்ள இது தான், அந்த மாஸ்க் தான். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், வேணால் அதில் செக் பண்ணிக்கோங்க. சரியா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ இடத்த அரேஞ்ச் பண்ணி இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு நாள் இதுக்கு உள்ளே போக முடியும்னா போய் ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ எடுத்து போடுறேன், நீங்களும் பாருங்கள். இது இங்கே உள்ள பஸ் ஸ்டாப்பு. சம் பஸ் ஸ்டாப் வந்து ஏசியோடு இருக்கும், சிலது வந்து ஏசி இல்லாமல் இருக்கும். ஆக்சுவலி நெக்ஸ்ட் ஷாப்புக்கு முன்னாடி இப்படி ஒரு இது இருந்துச்சு, ஐ லவ் யுஏஇ. பசங்க வந்து உடனே போய் உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு தொடங்கிட்டாங்க. சரி ஓகே, அவங்க ஆசையை ஏன் கெடுப்பானேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு திருப்பி உள்ளே போனோம். அந்த கடையில் போன டைமே பப்ஸ் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி, அந்த பப்ஸ் வந்து பசிக்குது ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, இருந்து சாப்பிடுங்கன்னு அவங்கள வந்து சாப்பிட வச்சுட்டு, கடை வந்து பக்கத்தில் தான் இருந்துச்சு. நாங்கள் கடைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அவங்கள சாப்பிட்டு, ஏன்னா உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா பப்ஸை ஃபுல்லுமே சிந்தி போட்டுருவாங்க. அதனால் அதில் உட்கார வச்சுட்டு நாங்கள் போயிட்டோம். இதெல்லாமே ஃப்ரூட் செக்ஷன், ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ். இங்கே வந்து வெங்காயத்தை கூட வந்து இப்போ இந்த தோலெல்லாம் உரித்து வச்சுருப்பாங்க. கேபேஜ் அங்கே பார்த்த மாதிரி தான், அதே தான். இப்போ பாருங்கள், பனானா இது வந்து சில டைம் 10 திராம்ஸ் விற்பாங்க. 10 திராம்ஸ்னால் அரௌண்ட் 250 ருப்பீஸ். இவ்வளோ ஒரு படம் 250 ருப்பீஸ்க்கெலாம் விற்பாங்க. க்ரீன் லிப்ஸு, கீரை வகைகள் அங்கே இருந்த மாதிரி தான் எல்லாமே இங்கே இருக்குது. பட்டு நம்ம விலைக்கு ஏற்ற மாதிரி எதில் லாபமாக இருக்குது அப்படி தான் வாங்குவோம் பார்த்து. ஏன்னா ஒவ்வொரு கடையிலுமே ரேட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். சிலது வந்து இங்கே சில ஐட்டங்கள் இங்கே அதிகமாக இருக்கும், சிலது அங்கே அதிகம். பாருங்கள், இது வந்து எங்கள் ஊரில் வந்து பிரீத்தி சக்கைன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது. பைனாப்பிள். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், தேங்காய் வந்து எப்படி அடைச்சி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். துருவி டப்பாவில் அடைச்சி வச்சுருப்பாங்க. வாங்கணுன்னா நம்ம வாங்கிக்கலாம். அது போக வந்து முழு தேங்காயும் கிடைக்கும். நாங்கள் கூடுதல் இப்போ எல்லாம் முழு தேங்காய் தான் வாங்குகிறோம். ஏன்னா பசங்க வந்து தண்ணியெல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு குடிப்பாங்க. அதனால் சரி ஓகே, அதனால வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும்ல, அதனால் முழு தேங்காய் தான் வாங்குகிறோம். இங்கே பாருங்கள், தேங்காய் பூ இங்கே கிடைக்கும். தேங்காய் பூவில் வாழைப்பூ கிடைக்கும். ஆனால் வந்து எப்போவும் வாங்குவோம். இதில் ஒன்று தான் இருந்துச்சு இந்த டைம் அவைலபிளாட்டு. ஸோ நான் வாங்கலை. ஒன்று வாங்கினா வீட்டில் பத்தாது, அட்லீஸ்ட் 2 அது வேணும் இதை பொரியல் பண்ணுறதுக்கு. வாழைத்தண்டும் கிடைக்கும் நமக்கு இங்கே பொரியல் பண்ணுறதுக்கு மாதிரி உள்ளது. வெங்காயம் பாருங்கள், இது 300 கிராம்னு நினைக்கிறேன். 300 கிராம் 5 பெர் பேக்குன்னு போட்டிருக்காங்க. 300 கிராம் 5 கிராம்ஸ் போட்டிருக்காங்க.
ஆக்சுவலி எப்பவும் உள்ளதை விடைக்கும் இப்போ கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒரு 30 to 40% லைட்டாக விலை அதிகமாக தான் இருக்குது. ஃபிஷ் செக்ஷன். நான் ஒரு நாள் ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து ஃபிஷ் வாங்குறத வந்து எடுத்து போடுறேன். ஆக்சுவலி இது பிஸ்கட் எல்லாமே ஆஃபரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்ணி போட்டிருக்காங்க. பசங்க அந்த பிஸ்கெட்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் நான் பிஸ்கெட்லாம் ரொம்ப வாங்குறதில்ல. வாங்கினேன், கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அதை போக வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், தோசை மாவு, பரோட்டா. இந்த தோசை மாவு பாக்கெட்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க, வாங்கி சுட்டா போதும். பரோட்டா எப்படின்னா நம்ம வாங்கி லைட்டாக சூடு பண்ணால் போதும், பரோட்டா நார்மலுக்கு வரும், சாப்பிட்லாம். அதே போல் வந்து இடியாப்பமும் இங்கே உண்டு. அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணால் போதும், இடியாப்பம் நம்ம இப்போ வீட்டில் சாப்பிடுவோம்ல அதே மாதிரி இருக்கும் செய்கிற மாதிரி. பட் இதெல்லாமே கொஞ்சம் வேலை ஈஸியாக்குற ஒரு இது தான். பட் நாங்கள் பரோட்டாவும் தோசை மாவும் வாங்குவோம். ஏன்னா இங்கே தோசை மாவில் அரைக்க முடியாது, இங்கே எல்லாம் கிரைண்டர் அவைலபிள் இல்லை. ஓகே, அந்த மாஸ்கோட வந்து இன்னொரு இது தான் இன்னொரு வியூ தான் இது. ஓகே, பசங்களே நாங்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணோம். அடுத்தவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. ஆக்சுவலி இந்த ஆர்ச் வந்து கலர் மாறும், ரோஸ் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர். ஆக்சுவலி அது மாறும்னு சொல்லி தான் எடுக்க தொடங்கினேன். பட் அது மாறலை. இன்னொரு நாள் நான் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, எடுத்து அனுப்புகிறேன். ஒரு வழியாக திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி எல்லாம் வாங்கி முடிக்கலை, கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம். இன்னும் வந்து திங்ஸ் வாங்க வேண்டியது. முட்டை, சிக்கன், ஃபிஷ் ஆல்ரெடி வாங்கினது ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ இனி திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. பசங்களுக்குள்ள கொஞ்சம் இன்னும் திங்ஸு, ஏதாவது ஜூஸ் ஏதாவது வாங்கி வைக்கணும். ஏன்னா அவங்க